கற்பனை கதை, இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்களாம். விடுதலை 2வா முதல்ல அப்படி தான் போட்டுருந்தாங்க. அதுவே ஒரு எனக்கு ஏற்புடையது. தைரியமா சொல்லணும். அப்ப நீங்களும் ஒரு கொத்தடிமை தான். அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ பேரை சொல்லுன்னு கதறான். அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா, அதுல எல்லாம் நீ வந்துட்டடா. எவ்வளவு பெரிய கொடுமைங்க அது. இப்போ வெற்றிமாறன் கூட நான் பார்க்கல. இது ஒரு நடிகனா நான் எது ஒன்றும் உண்மைன்னு சொல்லவே, பாராட்டுனா பாராட்டுவேன், இல்லாட்டி ரெண்டாவது பார்க்கல. முதல் படம் பார்த்துருந்தேன். அவர் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை, இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்களாம். விடுதலை 2வா முதல்ல அப்படி தான் போட்டிருந்தாங்க. அதுவே ஒரு எனக்கு ஏற்புடையதல்ல. நீ ஒரு சரித்திரத்தை சொல்கிற, நீ ஒரு தைரியமாக சொல்லணும். அப்போ நீங்களும் ஒரு கொத்தடிமை தான். அதில் எனக்கு என்ன முரண்பாடுன்னா, நான் அவர் கூட பழகலை, பேசலை, ஒன்றும் இல்லை. இவர் இயக்குனர், நானும் படம் எடுத்திருக்கேன். வெற்றிமாறன் ஏதோ விழாவில், அந்த விழாவில் உதவியாளர் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ பேரை சொல்லுன்னு கதறான். டேய், அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா, அதுலாம் நீ வந்துட்டடா. எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது. ஒருத்தன் உழைப்பை ஒரு சகோதரன் அது அந்த தன்மையை பூர்ஷவாக்களின் தன்மை தானே. வெற்றிமாறன் அவர் எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை. ஆனால் அவர் இப்போ தானுவெல்லாம் ஒரு படம் ஓடும், ஒரு டைரக்டர் எடுத்திருப்பார், பயங்கரமாக ஓடும், அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவரை ஒரு டைரக்டர் ஆக்கி விடுவார். அந்த மாதிரி வந்தால் என்ன, அவர் உழைப்பை சுரண்டக்கூடாது, இருட்டடிப்பு செய்யக்கூடாது. இல்லை டைரக்டர் டீம்னு சொன்னேன்ல, கேமரா டீம்னாவே என்ன நான் தான்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புருஷத்தனங்கிறது உங்களுக்கு புரியுதா, புரியலையா? அதை எனக்கு பிடிக்கலை. அதனால் இங்கே நான் அந்த சகோதர இயக்குனருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த முறையாவது எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் அப்பசப்பையை வச்சு எடுங்க, எவனையும் வச்சு எடுங்க, மன்சூர் அலிகானை வச்சு நீங்கள் எடுக்க போகிறது இல்லை. புரியுதுங்களா? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு டைட்டிலில் என்ன ஏன் உண்மை கதைன்னு போடாமல் போ. ஆனால் இது நிஜம் அல்ல, இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்கள் முகத்தில் கரிய பசிக்காதீங்க. அந்த போராட்டக்காரர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி. ஆமாம்.